Hello friends, welcome to Metro Tech. So already TRB websiteல வந்து 2022கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து நவம்பர் 2nd வீக்கில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரிமைனிங் வந்து அப்கமிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா டிஆர்பி சிலபஸில் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஹெட்டிங்கில் உள்ள டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமோடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன். இப்போ வந்து நான் என்னோடய திங்கிங் வந்து இன்னொருத்தவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் வந்து லாங்குவேஜ். ஓகே, ஸோ நான் வந்து தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மூலயமா நான் திங்க் பண்ணுறத இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ஆர் டிவைசஸ். இது எல்லாமே ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக ஒன்றா ஒர்க் பண்ணுறது தான் வந்து சிஸ்டம். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் டிவைசஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோன்னா இன்ஃபர்மேஷனை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். So it is a system in which the information is being transmitted in the form of energy from source to destination. Okay, so system ங்கிறது some set of components. Okay, so அதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்னு சொல்கிறோம்ல அதுதான் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். சோர்ஸுங்கிறது நம்ம யார் சென்ட் பண்ணுறோமோ அவங்க தான் சோர்ஸ், யார் வந்து ரிசீவ் பண்ணணுமோ அவங்க வந்து டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமோட ஜென்ரல் பிளாக் டயக்ராம் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இதில் என்ன பிளாக்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ், இன்புட் டிரான்ஸ்டியூசர், டிரான்ஸ்மிட்டர், சேனல், ரிசீவர், அவுட்புட் டிரான்ஸ்டியூசர், ஃபைனலாக டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இதில் சோர்ஸ் அப்படிங்கிறது சென்டர், யார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் சோர்ஸ். ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் சிக்னலாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வாய்ஸ் சிக்னலாக இருக்கலாம், ஆடியோ சிக்னல், வீடியோ சிக்னலாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது எந்த டைப் ஆஃப் சிக்னலாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ வாய்ஸ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 to 3400 ஹெர்ட்ஸ். ஆடியோ சிக்னல் வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ். வீடியோ சிக்னல் ரேஞ்ச் வந்து அப் டு 5 மெகா ஹெர்ட்ஸ். ஸோ இதில் எந்த டைப் ஆஃப் சிக்னலாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சிக்னல் வந்து ஒரு நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னல் அப்படிங்கிறது எய்தர் அனலாக் சிக்னல் ஆர் டிஜிட்டல் சிக்னல், அதை தான் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சிக்னல் சொல்லுவோம். லைக் என்னென்னா ஒரு வோல்டேஜை வச்சு நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுவோம், அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல். இப்போ அனலாக் சிக்னலாக இருந்தது அப்படின்னா ஆம்ப்ளிடியூடில் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும், கன்வே பண்ணுவோம் நம்ம. அதே இது டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலயமா நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து டிரான்ஸ்டியூசர். ஓகே, ஸோ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுன்னா ஒரு ஃபார்மில் இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்டியூசர். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு நான் எலக்ட்ரிக்கல் சிக்னல் ரிசீவ் பண்ணுறத எலக்ட்ரிக்கல் சிக்னலாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிசீவ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து இந்த சேனலில் கரெக்டாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி சம் மாடிஃபிகேஷன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலில் சம் மாடிஃபிகேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த மாடிஃபிகேஷனை வந்து நம்ம மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பின்னாடி நம்ம அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே,
ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து ரிசீவ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ப்ராப்பராக இந்த சேனலில் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்காக சம் மாடிஃபிகேஷன் பண்ணோம். அந்த மாடிஃபிகேஷன் பேர் மாடுலேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கன்வெர்ட்ஸ் த எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு அ சிக்னல் which is suitable for transmission over the channel. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேனல் வந்து ஒயர்டாக இருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ் சேனலாக இருக்கலாம். ஒயர்டு சேனலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேர், கோஆக்சியல் கேபிள், ஆப்டிக்கல் ஃபைபர், இதெல்லாம் ஒயர்டு சேனலுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஒயர்லெஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, தென் அந்த சிக்னல் எங்கே ரிசீவர் சைடு ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ரிசீவர் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னென்ன மாடிஃபிகேஷன் இந்த டிரான்ஸ்மிட்டரில் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதாவது ஒரிஜினல் மெசேஜை வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணணும். அதுதான் ரிசீவரோட வேலை. ஓகே, இந்த டிரான்ஸ்மிட்டரில் சில மாடிஃபிகேஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் எனது ரிசீவரோட ஒர்க்கு. அதுக்கப்புறமா அதில் வர அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஸோ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை நான் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணுன்னா, ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டிரான்ஸ்டியூசர். ஸோ இங்கே ரிசீவ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து நான் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடும். ஸோ ஃபைனலாக அது வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் பிளாக் டயக்ராம் ஆஃப் அ கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இங்கே பாருங்கள், the transmitter is doing some modification in the received electrical signal. That modification is referred as modulation. Simply, the modulation performed by the transmitter is called modulation. Okay, ஸோ அந்த ரிசீவ் பண்ணுற சிக்னலில் செய்கிற மாடிஃபிகேஷனை தான் நம்ம மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடுலேஷனோட டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாடுலேஷன் அப்படிங்கிறது சம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரு 2 சிக்னல் பற்றி படிப்போம், மெசேஜ் சிக்னல் அண்ட் கேரியர் சிக்னல். ஓகே, ஸோ மெசேஜ் சிக்னல் அப்படிங்கிறது நம்ம ஒரிஜினலாக சென்ட் பண்ணுற மெசேஜை தான் மெசேஜ் சிக்னல் ஆர் இன்ஃபர்மேஷன் பியரிங் சிக்னல் இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சிக்னலை வந்து வச்சுட்டு எதுவும் மாடிஃபை பண்ணாமல் அதை வச்சு நம்ம இன்னொரு சிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து மாடுலேஷன். ஓகே, ஸோ இப்போ மெசேஜ் அண்ட் கேரியர் சிக்னல் இருக்குது அப்படின்னா நம்ம மெசேஜ் சிக்னலில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்மளோட மெசேஜே கரப்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்மளோட மெசேஜ் சிக்னலை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு கேரியர் சிக்னலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃபேஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது லைக் மாடிஃபை பண்ணுறது தான் நம்ம மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட டெஃபினிஷன் பாருங்கள், இட் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒன் வேவ் ஃபார்ம் இஸ் வேரிட். ஸோ நம்ம வேரி பண்ண போகிறது கேரியர் சிக்னல் தான். ஓகே, இங்கே வந்து நம்ம கேரியர் சிக்னலை தான் வேரி பண்ணணும் இன் அக்கார்டன்ஸ் வித் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனதர் வேவ் ஃபார்ம். ஸோ இன்னொரு வேவ் ஃபார்ம் வந்து மெசேஜ் சிக்னல். ஸோ மெசேஜ் சிக்னல் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ணி கேரியர் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி ஆர் ஃபேஸ் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் மாடுலேஷன். இப்போ பாருங்கள், இட் கன்வெர்ட்ஸ் த லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இன்டு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஸோ இந்த மெசேஜ் சிக்னலில் வந்து அது வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். சப்போஸ் ஒரு 5 kHz நம்ம சென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு சிக்னலோட அது சூப்பர் இம்போஸ் ஆகி போகிறப்போ 2 ஃப்ரீக்வன்சி சேர்ந்து நம்மளுக்கு சூப்பர் இம்போஸ் ஆகி போகுது. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சிக்கு தான் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்லலாம், மாடுலேஷனோட இன்னொரு நேம் வந்து ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ இப்போ மாடுலேஷன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு மெசேஜ், இதில் வந்து ஒரு மெசேஜ் எழுதிட்டு இந்த மெசேஜை வந்து நான் நெக்ஸ்ட்டு ரூமில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஹாய் அப்படின்னு போட்டுட்டு இந்த பேப்பரை ஜஸ்ட்டு த்ரோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்து ரீச் ஆகாது. ஓகே, இதுதான் என்னோடய மெசேஜ் சிக்னல். இதை வந்து நான் ஜஸ்ட்டு த்ரோ பண்ணுறேன். பட் இது என்ன ஆகாது, நெக்ஸ்ட்டு ரூமில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இது ரீச் ஆகாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த எரேசரை வச்சு இதை ரேப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து த்ரோ பண்ணேன் அப்படின்னா இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்.
இது வந்து அவங்களுக்கு கன்வே ஆகிறதுக்காக சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த எரேசர் வந்து கேரியர் சிக்னல், இந்த பேப்பரில் மெசேஜ் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட மெசேஜ் சிக்னல். ஸோ இந்த மெசேஜை கேரி பண்ணி போகிறது தான் கேரியர் சிக்னல். ஸோ இந்த பேப்பரை விட ஹை டென்சிட்டி உள்ள ஒரு எரேசரை ரேப் பண்ணி இதை நான் த்ரோ பண்ணேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ரூமில் இருக்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து கேரியர் சிக்னல், இதுதான் வந்து மெசேஜ் சிக்னல். ஸோ இந்த கேரியர் சிக்னல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட மெசேஜ் சிக்னலை கேரி பண்ணிட்டு போகிறது தான் கேரியரோட வேலை. லைக் இது வந்து சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஏன் இதை வந்து ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன்னு சொல்கிறோம், இது வந்து ஒரு லோ டென்சிட்டி பேப்பர் வந்து ஒரு லோ டென்சிட்டி. ஸோ இது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் வச்சுக்கோங்க. இந்த கேரியருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி தான் ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னா இப்போ ஒரு மாடுலேட்டர் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அதோட இன்புட் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், அதை வந்து m(t)ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இல்லைனா இதை லோ பாஸ் சிக்னல்னு சொல்லலாம், இல்லை பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படிங்கிறது ஒரிஜினல் மெசேஜ் சிக்னலை தான் பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணியே நம்ம எப்போவுமே மெசேஜை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரியர் சிக்னல் கொடுக்குறோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி fc. ஓகே, ωc-ங்கிறது 2πfc. ஸோ கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து fc. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ சிக்னல்ஸ். ஸோ m(t) இன்ட்டு இந்த ஏசி காஸ் ωct தான் இதோட அவுட்புட்டாக இருக்கும் ஆஃப்டர் மாடுலேஷன். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி கம்பைன் ஆகுறதுனால கண்டிப்பாக இதை விட அவுட்புட் எப்படி தான் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அதோட ரேஞ்சு வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கிடைக்கும். சம் ஃப்ரீக்வன்சி பேண்டில் தான் அது பாஸ் பண்ணும். அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், பேண்ட் பாஸ் சிக்னல். ஓகே, ஸோ இது வந்து மாடுலேஷனுக்கு முன்னாடி வித்தவுட் மாடுலேஷன் இட் இஸ் அ லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். பட் ஆஃப்டர் மாடுலேஷன் நமக்கு ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த சிக்னலை வந்து பேண்ட் பாஸ் சிக்னல் அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மெசேஜ் சிக்னல். ஸோ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு சிக்னலோட ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மெசேஜ் சிக்னலோட ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி எஃப்எம். எப்போதுமே ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்தால் போதும், நெகட்டிவ் சைடு வந்து மிரர் இமேஜாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் கால்குலேட் பண்ணுறப்போ இந்த பாசிட்டிவ் சைடு மட்டுமே நம்ம எடுத்தால் போதும், இன்னொரு நெகட்டிவ் சைடு வந்து கண்டிப்பாக இதோட மிரர் இமேஜ் தான் இங்கே கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் சென்டர் ஃப்ரீக்வன்சி 0, இதில் மெசேஜ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எஃப்எம். ஸோ பேண்ட்வித் கால்குலேட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ 0 to எஃப்எம் தான் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ பேண்ட்வித் வந்து நமக்கு தெரியும் ஹையர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் ஃப்ரீக்வன்சி இல்லையா. ஸோ இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்எம். ஸோ எஃப்எம் மைனஸ் 0. ஸோ பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு எஃப்எம். ஸோ ஒரு மெசேஜ் சிக்னலோட பேண்ட்வித் வந்து எஃப்எம். இங்கே பாருங்கள், பேண்ட்வித் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் பாசிட்டிவ் சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். நெகட்டிவ் சைடு வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம், அது வந்து மிரர் இமேஜ் ஆஃப் த பாசிட்டிவ் சைடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்எம் மைனஸ் 0 ஈக்குவல் டு எஃப்எம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் ஆஃப் மாடுலேட்டட் சிக்னல். ஓகே, மாடுலேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச சிக்னலை தான் y(t)ன்னு எடுத்திருக்கோம், அதோட ஸ்பெக்ட்ரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸ்பெக்ட்ரம்னாலே ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சிக்னல். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தட் இஸ் மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம். m of f is equal to 1/2 m of f minus fc plus m of f plus fc அப்படின்னு இருக்கும். நமக்கு இங்கே வந்து AC வந்து ஆம்ப்ளிடியூட் இல்லையா.
கேரியர் சிக்னல் வந்து ஏசி காஸ் ஒமேகா சிடி. ஸோ இங்கே ஆம்ப்ளிடியூட் ஏசி இருக்கிறதுனால இங்கே ஏசி டிவைடட் பை 2ன்னு எடுத்துருக்குறோம். ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் சைட். இப்போ எஃப் மைனஸ் எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 0, 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எஃப் வந்து எஃப்சி கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைடு ஸ்பெக்ட்ரமில், இது வந்து நெகட்டிவ் சைடு. ஓகே, இது வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்சின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் சென்டர் ஃப்ரீக்வன்சி என்னது எஃப்சி. ஓகே, சென்டர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் சென்டர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் எஃப்சி இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மெசேஜ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி எஃப்எம் அப்படின்னு தெரியும். இந்த ஸ்பெக்ட்ரம் மெசேஜ் சிக்னலோட ஸ்பெக்ட்ரம் பாருங்கள், சென்டர் ஃப்ரீக்வன்சி 0ல் இருக்குது. பட் மாடுலேட்டட் சிக்னலில் வந்து சென்டர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி இருக்குது. ஸோ எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். ஓகேவா, இது வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு, ஒரு எஃப்சி ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகே, அதனால் நம்ம என்ன எழுதணும்னா எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், இங்கே வந்து எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே சென்டர் அட் 0, பட் மாடுலேட்டட் சிக்னலில் சென்டர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி அப்படிங்கிறனால ஒரு எஃப்சி ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ரைட் ஷிஃப்ட்லேயும் ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட்லேயும் ஒரு எஃப்சி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் சென்டர் ஃப்ரீக்வன்சி எஃப்சி, இது வந்து எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், இங்கே வந்து எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஸோ இது அப்படியே மிரர் இமேஜாக வரைஞ்சிங்கன்னா நெகட்டிவ் சைட் ஸ்பெக்ட்ரம் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ பேண்ட்வித் கால்குலேஷனுக்கு எப்போவுமே பாசிட்டிவ் சைடு தான் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாசிட்டிவ் சைடு உள்ள ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா, இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இதுதான். ஸோ எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் இந்த டேர்ம் எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஓகே, ஸோ பேண்ட்வித் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி ப்ளஸ் எஃப்எம் மைனஸ் எஃப்சி ப்ளஸ் எஃப்எம். ஸோ இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 2fm அப்படின்னு கிடைக்கும். ஸோ பேண்ட்வித் ஆஃப் த மாடுலேட்டட் சிக்னல் என்னது 2fm. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மாடுலேஷன் நம்ம கிடைக்கிற சிக்னல் பேர் வந்து பேண்ட் பாஸ் சிக்னல். ஓகே, என்ன அப்படின்னா இது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை மட்டும்தான் நமக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ பேண்ட் பாஸ் சிக்னல். ஓகே, அதே இது பிஃபோர் மாடுலேஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு லோ பாஸ் சிக்னலாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ லோ பாஸ் சிக்னலை வந்து பேண்ட் பாஸ் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது லோ ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாடுலேஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் டிரான்ஸ்மிட்டர் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏன் வந்து இந்த மாடுலேஷன் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு வந்து நமக்கு தேவை மாடுலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், நீட் ஃபார் மாடுலேஷன். ஸோ இந்த ஆஃப்டர் மாடுலேஷன் வந்து எந்த சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறது கூட 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஆஃப்டர் மாடுலேஷன் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து பேண்ட் பாஸ் சிக்னல். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் மாடுலேஷனில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ரிடக்ஷன் இன் ஹைட் ஆஃப் ஆண்டனா. ஓகே, ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து 5 kHzன்னு எடுத்துருக்குறோம். இதில் வந்து மாடுலேஷன் பண்ணாமல் இந்த ஃப்ரீக்வன்சியில் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டனா சைஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு எஃபெக்டிவ் ரேடியேஷனுக்கு நமக்கு வேவ் லென்த் வந்து half எடுத்துக்கிறோம். ஸோ λ/2 இஸ் ஈக்குவல் டு லாம்டாங்கிறது c/fன்னு தெரியும். ஸோ c டிவைடட் பை 2f. ஓகே, ஸோ cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸. ஸோ ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு 30 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ 30 கிலோமீட்டரில் ஒரு ஆண்டனா சைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இமேஜினே பண்ண முடியாது இல்லையா. ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் இப்போ மாடுலேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, சைஸ் ஆஃப் தி ஆண்டனா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 10 MHz அப்படின்னு எடுத்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 meters கிடைக்குது. ஸோ பாதி நமக்கு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து மாடுலேஷன் பண்ணுறதுனால ஆண்டனா சைஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடுது. ஓகே, இதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 15 meter வந்து பாசிபிள் தான். ஓகேவா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து ரிடக்ஷன் இன் தி ஹைட் ஆஃப் ஆண்டனா. செகண்ட் ஒன் வந்து மாடுலேஷன் இன்க்ரீசஸ் த பவர் ரேடியேஷன். ஸோ ஒரு டைபோல் ஆண்டனாவோட பவர் ரேடியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் டிவைடட் பை வேவ் லென்த் த ஹோல் ஸ்கொயர்.
ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ நான் காட்டுறேன். இப்போது இந்த லாம்டாக்கு பதிலாக C/Fன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ P ரேடியன்ஸ், அதாவது பவர் ரேடியேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு F ஸ்கொயர்னு எழுதலாமா இதிலிருந்து? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி மாடுலேட் பண்ணுறதுனால ஃப்ரீக்வன்சி ஹையர் ஆகுதுன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஹையர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர், ரேடியேட்டட் பவர் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ மாடுலேஷன் இன்க்ரீசஸ் த பவர் ரேடியேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நேரோ பேண்டிங் ஆஃப் சிக்னல். ஸோ நேரோ பேண்டிங் ஆஃப் சிக்னல் அப்படிங்கிறது ஒரு வைட் பேண்ட் சிக்னலை வந்து நம்மளுக்கு ஒரு நேரோ பேண்ட் சிக்னலாக நமக்கு கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அதுக்கு எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு ஆடியோ சிக்னலை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியும், 20 Hz to 20 kHz. ஓகே, இப்போ அதை வந்து மாடுலேட் பண்ணாமல் இந்த ஆடியோ சிக்னலை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ரேஷியோ எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 20 kHz டிவைடட் பை 20 Hz. ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1000 கிடைக்குது. அதே இது மாடுலேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம மாடுலேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி ஒரு 1000 kHzன்னு எடுத்துட்டோம். இப்போ வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்குரிய ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இது ஆக்சுவலி FC + FM. ஸோ FM வந்து 20 kHzனால 20,000, கேரியர் ஃப்ரீக்வன்சி 1000 kHzன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா 1/2 தான் கிடைக்கும். ஸோ ஒரு வைட் பேண்டாக இருந்த சிக்னல், வைட் பேண்டுனாலே ஒரு ரேஞ்ச், ஒரு வைட் ரேஞ்சில் இருந்த சிக்னலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேரோ பேண்ட் சிக்னலாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங். ஸோ மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னாலே ஒரு சேனலில் சைமல்டேனியஸாக 2 இல்லைனா மோர் தென் 2 சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னலுக்கு டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுக்கறதுனால அந்த சேனலில் ஒரே டைமில் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அது மற்ற சிக்னலோட இன்டர்ஃபியர் ஆகாது. தட் இஸ் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது மல்டிப்ளெக்ஸிங்னாலே நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சேனலை எஃபெக்டிவாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அதோட டெஃபினிஷன் பாருங்கள். மல்டிப்ளெக்ஸிங் இஸ் த ப்ராசஸ் இன் விச் 2 or more signals can be transmitted over the same communication channel simultaneously. ஒரே சேனலில் 2 இல்லைனா மோர் தென் 2 சிக்னல்ஸை வந்து ஒரே நேரம் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் வந்து மல்டிப்ளெக்ஸிங். ஸோ இட் அலோஸ் த சேம் சேனல் டு பி யூஸ்டு பை மெனி சிக்னல்ஸ். ஸோ ஒரே சேனலை வந்து நிறைய சிக்னல்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங்கை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து மாடுலேட் பண்ணுறதுக்கு நம்ம கேரியர் சிக்னல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கேரியர் சிக்னலில் ஒவ்வொரு கேரியர் சிக்னலுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு மெசேஜ் சிக்னலுக்கும் யூஸ் பண்ணுற கேரியர் சிக்னல் ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு சிக்னலும் வந்து மற்ற சிக்னலோட இன்டர்ஃபியர் ஆகாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரே சேனலில் நிறைய சிக்னல்ஸை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீட் ஃபார் மாடுலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டனா ஹைட் ரெடியூஸ் ஆகும், இதனால் மாடுலேஷனால் பவர் ரேடியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நேரோ பேண்ட் சிக்னல், ஒரு வைட் பேண்ட் சிக்னலை நேரோ பேண்ட் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளெக்ஸிங் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அதுக்கப்புறம் FM, இதெல்லாம் ரிமைனிங் டாபிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.